Hello everyone, welcome back. Hope you're doing good. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா have and has இந்த ரெண்டு வேர்ட்ஸோட நம்ம வந்து மீனிங் என்ன, யூசேஜ் என்ன, டிஃப்ரென்ஸ் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் தரும். அதாவது உள்ளது ஆர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நாம have ஆர் has நாம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே இங்கிலீஷ் மீனிங் எடுத்தோம்னா இப்போ வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ப்ரோசஸ் பண்றப்போ, இல்லை ஏதாச்சும் நம்ம ஓன் பண்றப்போ, இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒன்றை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து ஹேவ் ஆர் ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த தமிழ் எக்ஸாம்பிள பாருங்க. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் ஆர் ஹேஸ். இது ரெண்டையும் ஒன்று யூஸ் பண்ணும். ஸோ இந்த தமிழ் சென்டென்ஸுக்கு ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படிங்கிறது சரியா, இல்லை ஐ ஹேஸ் அ லேப்டாப் அப்படிங்கிறது சரியா? இந்த சென்டென்ஸ்க்கு ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா எப்பவுமே இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் இது ரெண்டுக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. அது என்னன்னா, எப்பவுமே நாம ஹேஸ் யூஸ் பண்றப்போ நம்ம வந்து எந்தெந்த சப்ஜெக்டோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹி, ஷி, இட் ஆர் எனி சிங்குலர் நவுன். ஸோ இந்த சிங்குலர் நவுன், முதல்ல இந்த நவுன் அப்படின்னு என்னன்னா எனி பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து சிங்குலர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஏதாச்சும் ஒன் பர்சன், ஒன் பிளேஸ், ஒன் அனிமல் ஆர் ஒன் திங் வந்தா மட்டும்தான் அது வந்து என்ன, அது வந்து சிங்குலர் நவுன். ஸோ இந்த ஹேஸ் வந்து நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹி, ஷி, இட் அண்ட் சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்றது ஹேஸ். இதுதான் ஹேஸோட ஃபார்மேட். ஓகேயா? இது வந்து அப்படியே நம்ம ஹேவ் பார்க்கலாம். ஹேவ் பாருங்க. ஹேவ் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி சப்ஜெக்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே. அது கூட எனி ப்ளூரல் நோன். இப்போ இந்த ப்ளூரல் நோன் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்து சிங்குலர் நவுன்ல பார்த்தோம்ல, சிங்குலர் நவுன்னா ஒன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ப்ளூரல் நவுன் அப்படின்னு என்னன்னா மோர் தேன் ஒன், அதாவது மோர் தேன் ஒன் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங் வந்தா அது என்னன்னா நமக்கு ப்ளூரல் நவுன். ஓகே, இப்போ ஃபார்மேட் கிளியரா? ஹேஸுக்கும் ஹேவ்க்கும் ஃபார்மேட் கிளியரா இருக்கா? ஸோ அதனாலதான் இந்த மேல இருக்கிற சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஹேவ் எங்க வருது, சாரி ஐ எங்க வருது, நம்ம வந்து ஹேவ் கூட தானே வருது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ கீழே இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹீ ஹாஸ் அ புக். ஹீ ஹாஸ் அ புக். ஏன் அவர்கிட்ட ஒரு புக் இருக்கு. ஓகே, இங்க வந்து ஏன் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா நம்ம ஃபார்மேட்ல ஹீ வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஹீ ஹாஸ் அ புக் அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்றோம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் பாருங்க. ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் லாங் ஹேர். ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் லாங் ஹேர். ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா ஷீக்கும் நம்ம எந்த யூஸ் பண்ணோம்? ஃபார்மேட்ல ஹேஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க. ரோசி ஹேஸ் அ ரெட் பேட். ரோசி ஹேஸ் அ ரெட் பேட். இங்க வந்து ரோசி அப்படிங்கிறது என்ன? ஒரு நேம். ஓகே, நேம் என்னன்னா இது வந்து நமக்கு சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுனுக்கு ஆப்வியஸா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் இந்த சென்டென்ஸ்ல ரோசி ஹேஸ் அ ரெட் கார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The giraffe has a long neck. The giraffe has a long neck. இது வந்து ஏன் has யூஸ் பண்ணிருக்கோம்? Because the giraffe is a singular noun. ஓகே, கிளியராங்க? இப்போ இந்த have உடைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. I have a new bag. I have a new bag. என்கிட்ட ஒரு புது பேக் இருக்கு. ஓகே, என்கிட்ட அப்படின்னா ஐ. ஸோ வந்து have வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூட வரும்? ஐ கூட வரும் இல்லைங்க. ஸோ அதனாலதான் ஐ போட்டாலே நம்ம நெக்ஸ்ட் என்ன என்ன எழுதணும்? ஹேவ் அப்படின்றது எழுதணும். ஓகே, ஸோ அதனாலதான் ஐ ஹாவ் அ நியூ பேக். என்கிட்ட ஒரு புது பேக் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் செகண்ட் பாருங்க. தே ஹாவ் மெனி ஓல்ட் புக்ஸ். தே ஹாவ் மெனி ஓல்டு புக்ஸ். அவங்க கிட்ட நிறைய பழைய புக்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து ஏன் நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா ஃபார்மேட்ல நம்ம வந்து தே கூட என்ன வரணும்? ஹேஸ் வரணுமா ஹேவ் வரணும்? ஹேவ் தான் வரணும். ஸோ அதனால தான் நாம
தே ஹாவ் மெனி ஓல்ட் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இன் தேர்ட் ஒன் பாருங்க, யூ ஹாவ் அ நைஸ் ஸ்மைல். யூ ஹாவ் அ நைஸ் ஸ்மைல், சாரி, யூ ஹாவ் அ நைஸ் ஸ்மைல் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஹாவ். ஓகே, ஏன்னா யூ வந்தாலே நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த லாஸ்ட் ஃபைனல் ஒன்று பாருங்க, வி ஹாவ் அ மீட்டிங். வி ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னா எங்களுக்கு மீட்டிங் இருக்கு. எங்களுக்கு அப்படின்னு என்னன்னா வி. ஸோ வந்து இந்த நம்ம ஃபார்மேட்ல வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் அ ஹேவா, ஹேவ். ஸோ அதனால தான் எங்களுக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து வி ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து நாம இதை பார்த்த ஹேவ் அண்ட் ஹாஸ் ரெண்டுக்குமே மீனிங் பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரே மீனிங் தான். அது என்னன்னா உள்ளது ஆர் இருக்கு. என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் நம்ம தமிழ் இருக்கு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோமோ அங்க வந்து ஹேவ் ஆர் ஹேஸ் இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஃபார்மேட் தான். என்னன்னா ஹேஸுக்கு என்ன ஃபார்மேட்டு? ஈ ஷி இட், அது கூட சிங்குலர் நவுன். அதே மாதிரி ஹேவ்க்கு என்ன ஃபார்மேட்? ஐ யூ வி தே, அது கூட ப்ளூரல் நவுன். அவ்வளோதாங்க. ஓகே, ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். Until then, thank you. Happy learning.